ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு சாதாரணமாக தெரிஞ்சாலும் அதில் மறைஞ்சிருக்கிற அற்புதமான சக்தி என்னன்னு தெரியுமா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்றாடம் சாப்பிட்ற வேர்க்கடலை. அடடா, வேர்க்கடலைனா என்ன பெரிய விஷயம்? எல்லா டீ கடையிலையும் கிடைக்கும், சிற்றுண்டியில் இருக்கும், பூண்டு பொடி கலந்த சட்னிலையும் இருக்கும். ஆனால் அதோட ஆரோக்கிய ரகசியம் எல்லாருக்குமே தெரியாதுங்க. இது சாதாரண கடலை இல்லை, இது ஒரு புரத களஞ்சியம். இது சிறிய விதை மாதிரி இருந்தாலும் உடலுக்கு கொடுக்குற நன்மை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே பெருசுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வேர்க்கடலை பெரும்பாலான மக்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது பெரும்பாலான மக்கள் வறுத்து மசாலா சேர்க்கப்பட்டதா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பச்சை வேர்க்கடலை தான் ஏராளமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்கு. பச்சை வேர்க்கடலை சாப்பிட்றதால உடல்ல என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும், பயன்கள் என்ன அப்படின்றத பத்தி விரிவா சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேர்க்கடலை இது ஆங்கிலத்துல கிரவுண்ட் நட் அப்படி இல்லைன்னா பீனட் அப்படின்னு சொல்றாங்க. இது பீன்ஸ் வகையில வந்தாலும் பலர் இதை நட்கல்ல போன்ற சுண்டல் வகை, எண்ணெய் விதைன்னு பல பெயர்களால் இதை அறிஞ்சிருப்பாங்க. தமிழகத்தில் மதுரை, திருச்சி, விருதுநகர், அரியலூர், கடலூர் போன்ற இடங்கள்ல பெருமளவில் பயிரிடப்பட்டு வருது. அதனாலேயே நம்ம ஊர்ல வேர்க்கடலை எண்ணெய் அப்படின்னா ஒரே ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கைப்பிடி கடையில இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு தெரியுமா? புரதம், தசை வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை சத்தா இருக்கு. நல்ல கொழுப்பு, இதய ஆரோக்கியத்துக்கான நல்ல கொழுப்பு. விட்டமின் இ, தோல் மற்றும் முடிக்கு சிறந்த சத்தை கொடுக்குது. மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இது எலும்பு மற்றும் நரம்பு செயலுக்கு முக்கியமா கருதப்படுது. பைட்டோ கெமிக்கல்ஸ், உடல்ல நச்சு மாசுல இருந்து பாதுகாக்க இது உதவியா இருக்கு. இந்த வேர்க்கடலைய பல்வேறு ஊட்டச்சத்துக்களோட தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல காலையில வெறும் வயிற்றுல ஊற வச்ச வேர்க்கடலைய சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைய நாளுக்கு ஒட்டுமொத்த எனர்ஜியும் அதுல இருந்து நம்மளால பெற முடியும். பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு உணவுப் பொருள். இதய நோய் உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கூட முழுமையா வேர்க்கடலையை தவிர்க்க வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாதுங்க. மிதமான அளவுல வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க, உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வேர்க்கடலையை முற்றிலும் தவிர்ப்பாங்க. ஆனா இதுல உடலுக்கு நன்மை செய்யும் நல்ல கொழுப்பு சத்தும் அதிக அளவுல இருக்கு. வறுத்த வேர்க்கடலையை தவிர்த்துட்டு பச்சை வேர்க்கடலையை சேர்த்து கொள்ளலாம். அது அதிக கலோரிகள் எடுத்துக்கொள்வதை தடுத்து வயிறு நிரம்பிய உணர்வை தருது. 100 கிராம் வேர்க்கடலையில புரோட்டீன் 24 கிராம், கொழுப்பு சத்து 46 கிராம், கார்போஹைட்ரேட் 16 கிராம், நார்ச்சத்து 9 கிராம் ஆகியவை இருக்குங்க. நம்ம எடுத்துக்கொள்ளும் வேர்க்கடலை அளவில் கிட்டத்தட்ட 4/1 இரும்பு சத்தும் அதுல 3/1 கால்சியமும் இருக்குங்க. இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான மெக்னீசியம், காப்பர், புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் பச்சை வேர்க்கடலை மிக அதிகமாகவே இருக்கு. அதோட பச்சை வேர்க்கடலையில ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதால நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்க செஞ்சு இதயத்தை பலப்படுத்தும். எடையை குறைக்க உதவியா இருக்கு. எடையை குறைக்கும், தொப்பையை குறைக்கும் நினைச்சு தீவிரமா டயட்ல இருக்கிறவங்க முதல்ல தவிர்க்கிறது முந்திரி, வேர்க்கடலை போன்றவற்றைதான். அதுல அதிக கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு தவிர்க்கிறாங்க. ஆனா உடலுக்கு நன்மை செய்யும் கொலஸ்ட்ரால் தான் அதுல அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற புரதம் நிறைவுறா கொழுப்பும் சேர்ந்து உடலுக்கு போதிய ஆற்றலை தந்து அதிக கலோரி உண்ணும் உணவுகளை குறைக்க உதவியா இருக்குங்க. உண்ணும் உணவின் அளவை குறைக்க வேண்டும் அப்படின்னா கலோரி அளவை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஊற வச்ச பச்சை வேர்க்கடலையே சிற்றுண்டியாவோ அப்படி இல்லைன்னா காலை நேரத்திலேயோ எடுத்துக்கொள்ளுங்க. இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்தி உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை எரிக்க உதவியா இருக்கு. ஞாபகத்திறன் மேம்பட உதவியா இருக்கு. வைட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் பச்சை வேர்க்கடலையில அதிக அளவுல இருக்கு. அதனால இதை நம்ம உணவுல சேர்த்துக்கொள்றதால நரம்பு மண்டலம் சீரா செயல்படும். மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பா வச்சிருக்க உதவுது. இதனால ஞாபகத்திறனும் மேம்படுது. குழந்தைகளுக்கு குக்கீஸ், பிஸ்கட்னு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பதை விட ஊற வச்ச பச்சை வேர்க்கடலைய முளைக்கட்டியோ அப்படி இல்லைன்னா பாதி அளவு வேக வச்சோ கொடுத்து அனுப்பலாம். இது அவர்களுடைய கவனத்திறனை மேம்படுத்துறதோட ஞாபகத்திறனையும் அதிகரிக்க செய்யும். உடலையும் சுறுசுறுப்பா வச்சுக்கொள்ளும். எலும்புகளை வலுவாக்க உதவியா இருக்கு. எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால உண்டாகுதுங்க. குறிப்பா பெண்களுக்கு இந்த பிரச்சனை மிக அதிகம். பெண்களுக்கு இயல்பாகவே குறிப்பிட்ட வயதுக்கு மேல அதிகமான எலும்பு தேய்மான பிரச்சனைகள் உண்டாகுது. இதற்கு காரணம் அவங்களுக்கு இருக்கிற கால்சியம் பற்றாக்குறை.
வெறும் பால்ல இருந்து மட்டுமே நமக்கு தேவையான கால்சியத்தை பெற முடியாது. அதனால கால்சியம் நிறைந்த வேறு உணவுகளையும் தினசரி டயட்ல சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியம். அதற்கான சிறந்த தேர்வா பச்சை வேர்க்கடலை இருக்குங்க. அதோட பச்சை வேர்க்கடல அதிக அளவுல மேங்கனீஸ், பாஸ்பரஸ் ஆகியவை நிறைஞ்சிருக்கிறதால இது எலும்புகளை உறுதியா வச்சிருக்க உதவியா இருக்கு. பச்சை வேர்க்கடலையில ரெஸ்வெர்டால் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் வேலையை செய்யுது. வேர்க்கடலையில உள்ள புரதம், வைட்டமின்களான A மற்றும் B3 ஆகியவை புற்றுநோய் வராம தடுக்க உதவியா இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிட்டா அதோட துணை நோயாளிகளாக உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பயந்து வேர்க்கடலையை தவிர்க்கிறீங்க. ஆனா பச்சை வேர்க்கடலையில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியா இருக்குங்க. வேர்க்கடலையில உள்ள மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இதயத்திற்கு நல்லது. அது கொலஸ்ட்ரால் அளவை சமநிலையில வச்சுக்கொள்ள உதவியா இருக்கும். இதய நோய்கள் வராம தடுக்குது. பலர் நினைப்பாங்க வேர்க்கடலை சாப்பிட்டா எடை கூடும் அப்படின்னு. ஆனா உண்மையில அது தவறு. நல்ல அளவுல சாப்பிட்டா அது நீண்ட நேரம் பசி அடக்கி உணவு அளவை கட்டுப்படுத்துது. அதனால எடை குறைக்க உதவியா இருக்கு. வேர்க்கடலையில உள்ள மக்னீசியம் மற்றும் ஃபைபர் ரெண்டும் ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. நீண்ட காலம் இதை சீரா எடுத்தோம் அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ் ரிஸ்க் குறையுங்க. வேர்க்கடலையில் உள்ள நியாசின் மற்றும் போலிஃபினால்கள் மூளைக்கு சிறந்த சத்துக்கள். இது நினைவாற்றலையும் கவனத்தையும் மேம்படுத்தும். வேர்க்கடலை எண்ணெய் அல்லது வேர்க்கடலை சாப்பிட்றது மூலம் தோல்ல நெகிழ்வுத்தன்மை, ஒளியும் அதிகரிக்கும். விட்டமின் இ நம்ம பளபளப்பா காட்டுங்க. முடி வளர்ச்சிக்கு உதவுது. முடி உதிர்வு, முடி உலர்ச்சி, முடி மெல்லிதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தா வேர்க்கடலையில உள்ள அமினோ ஆசிட் மற்றும் புரதத்தன்மை நம்மை காப்பாற்றும். எலும்பு வலிமை பெறுது. வேர்க்கடலையில உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் எலும்புகளை வலிமையாக்கும். பள்ளி குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் இது தினமும் கொடுக்கலாம். பெண்களோட ஹார்மோன் சமநிலைக்கு உதவியா இருக்கு. வேர்க்கடலையில உள்ள ஃபோலிக் ஆசிட் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையானது. இது குழந்தையின் நரம்பு வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்றுன்னு கருதப்படுது. வேர்க்கடலையில் உள்ள ரெஸ்வெர்டால் அப்படிங்கிற இயற்கை வேதிப்பொருள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்குது. வேர்க்கடலை சீரா எடுத்தோம் அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உயரும். இது வைரஸ், பாக்டீரியா தாக்கத்துல இருந்து நம்மள பாதுகாக்குது. எந்த உணவாக இருந்தாலுமே அதற்கு ஒரு அளவு தேவைங்க. அதிகமா சாப்பிட்டா நன்மை தானா தீமையா மாறிடும். சிலருக்கு வேர்க்கடலை சாப்பிட்ட உடனே தோல் பொடுகு, அரிப்பு, மூச்சு திணறல், தொண்டை வீக்கம் வரலாம். அந்த மாதிரியான ரியாக்ஷன் இருந்தவங்க வேர்க்கடலையை தவிர்க்கணும். எடை அதிகரிக்கக்கூடும். நீண்ட நேரம் பசியை அடக்குது அப்படின்றது உண்மைதான். ஆனா அளவுக்கு மீறி சாப்பிட்டா அதிக கலோரிகள் கிடைக்கும். இதனால உடல் எடை கூடும். வேர்க்கடலை எண்ணெய் நன்மைதான். ஆனா தீயில அதிக வெப்பத்துக்கு கொண்டு போனா அதுல உள்ள நல்ல கொழுப்பு டிரான்ஸ்ஃபேட்டா மாறும். அதனால டீப் ஃப்ரை செய்யும் பொருட்களை குறைக்கணும். சில நேரம் பழைய வேர்க்கடலையில உள்ள ஆஃப்லடாக்சின் அப்படின்ற நச்சு பொருள் உருவாகுது. இது கல்லீரல் பாதிப்பு, புற்றுநோய் போன்றவற்றுக்கு காரணமாகலாம். எப்பவுமே புதியது, வறுத்தது, உலர்ந்தது மாத்திரமே சாப்பிடணுங்க. இந்த வேர்க்கடலை எப்படிலாம் பயன்படுத்தலாம் தெரியுமா? தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்றது போதுமானது. காலை உணவுக்கு பிறகு அப்படி இல்லைன்னா மாலையில சிற்றுண்டியா எடுத்துக்கொள்ளலாம். வறுத்த வேர்க்கடலை நம்ம அதிகமா பாதுகாக்கும். வேர்க்கடலை பூண்டு பொடி, சுண்டல், வேர்க்கடலை சட்னி இதெல்லாமே சிறந்த வழிகள்ங்க. குழந்தைகளுக்கு வேர்க்கடலை பட்டர் ரொம்பவே சிறந்த ஆரோக்கிய உணவுன்னு சொல்லலாம். வேர்க்கடலை அப்படின்னா அது ஒரு சாதாரண சிற்றுண்டி இல்லை, அது ஒரு ஆரோக்கியத்தின் பொக்கிஷம். கொஞ்சம் அளவுல தினமும் எடுத்துக்கிட்டா நம்ம உடலுக்கு முழுமையான சக்தி, நலம், நம்பிக்கை கிடைக்கும். அளவு தாண்டாதீங்க. சீரான வாழ்க்கையோட முறையோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா வேர்க்கடலை உங்க உடலுக்கு ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும். உங்கள எத்தனை பேருக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்.